அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 10/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். காலையில் நம்ம நிஃப்டி சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் நான் இந்த டெல்லி எலெக்ஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். சாரி, நம்மளுக்கு டெல்லியில் வந்து பிஜேபி வின் பண்ணதுனால மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருந்திருக்கும். அப்படின்னா நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் ரொம்ப ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மார்க்கெட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு நியூஸ் தெரியுது அப்படின்னா அந்த நியூஸ் வந்து தெரிஞ்ச லாஸ்ட் ஆள் நம்ம தான் நினைக்கணும். ஏன்னா நியூஸ் பேஸ்டாகவும் மார்க்கெட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் படி நம்ம எந்த ஒரு நியூஸ் பேஸும் நம்ம பார்க்குறது இல்லை. அந்த நம்மளுடைய கால்குலேஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லா நாளுமே. எந்த ஒரு நியூஸ் பேஸும் நம்ம பார்க்கறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் காலையில். நிஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓப்பன் டு ஹையும் லோ டு ஹையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து 23,543க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன்லேருந்து ஒரு ஓப்பன் டு ஹை பார்த்தீங்கன்னா 23,559 மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்ட் தான். நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டு நம்மளால் இதில் எடுக்க முடியும். அப்போ லோ டு ஹை வந்து 1000 பாயிண்ட். அப்போ டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 350 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் இந்த 23,450 கால் இந்த 275 தக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு 275 தக்க வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். ஏன் இந்த 275 சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். ஒரு ஸ்ட்ரைக்கு இவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த 212ம் இந்த 275ம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரைக்குக்கு 23,450 காலுக்கு இந்த ரெண்டு வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு வேல்யூ இவங்க கடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே மேத்தமெட்டிக்ஸ்க்காக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. மார்க்கெட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலே போயிட்டு கீழே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். தெளிவாக தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஓப்பனுக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பனை திருப்பி கட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 450 பாயிண்ட் வந்து டெய்லி ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 450 பாயிண்ட்லாம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த 450 பாயிண்ட் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் தெரியும். ரெகுலராக மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்காங்க, 1 வீக் ரேஞ்சு என்ன இருக்குது, 1 மந்த் ரேஞ்ச் என்ன இருக்குது. இப்போ 1 வீக்குக்கு ஒரு 1 டேக்கு 500 பாயிண்ட் அப்படின்னா 2500 2500 பாயிண்ட் வந்து 1 வீக் ரேஞ்ச். இந்த 1 வீக் ரேஞ்சில் 4 டேஸ் வந்து 1500 பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னும் 1 டேக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த 1000 பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த டேலலாம் நம்ம ஒரு பையராக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட்டை வந்து பையர் வியூவிலேயே பார்க்கக்கூடாது, செல்லர் வியூவில் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டை பார்க்கணும். செல்லர் வியூவில் பார்த்துட்டு தான் நீங்கள் பையிங்கே எடுக்கணும். ஏன்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் யாருக்காக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா செல்லருக்காக மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வியூவில் பார்த்தா மட்டும்தான் இதில் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏதோ ஓரளவுக்கு நம்மளால் மந்த் எண்டில் டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா 1 டே ப்ராஃபிட் வரும், 2 டேஸ் வந்து லாஸ் வரும். அந்த 1 டே லாஸையும் ப்ளஸ் நம்மளுக்கு கேபிட்டலையும் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த செல்லர் வியூவில் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50,000 கால் நம்ம சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1021 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 1021க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. அடுத்தது ஓன் ப்ரீவியஸ் ப்ளஸ் 929க்கு கீழே வந்துட்டாங்க. 929 கீழே வந்தாவே இவங்களோட பவர் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான தகுதி இந்த ஸ்ட்ரைக்குக்கான இந்த மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து இந்த கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இந்த ஐடிஎம் கால் வந்து நம்மளுக்கு
929 தக்கா வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் ஹை டூவில் வந்து 450 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, லோ டு ஹை வந்து 375 பாயிண்ட் 345 பாயிண்ட். டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 797 பாயிண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பாயிண்ட் தான், இதுலேயும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். இதெல்லாம் இந்த இடம்லாம் வந்துட்டு இந்த எஸ்டர்டே லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த S1 R1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் பையரோ செல்லரோ இந்த வியூவிலலாம் இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லியிருந்தோம் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி ட்ரேட் ஆகினாங்க. இந்த ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக S2க்கு வந்துட்டாங்க. S1ஐயும் பிரேக் பண்ணிட்டு எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணி S1க்கு வந்துட்டாங்க. இந்த S1 வந்து எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோடெலாம் எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது பாருங்கள். இந்த கோடு கிடையாது, 77 122 இந்த வேல்யூ வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதெல்லாம் ஒரு செல்லர் வியூவில் பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த மார்க்கெட்டு எப்படி இயக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாலே நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு பையிங்லேயும் எடுக்க முடியும், செல்லிங்லேயும் எடுக்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த S2வும் R2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்குலாம் வரப்போ மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த S1 R1 இந்த R1 R2 S2 இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த வேல்யூலாம் இதுக்குள்ளேயே வச்சு ஒவ்வொரு நாள் கரைப்பாங்க. ஏன் அதுக்குள்ளே வச்சு கரைக்கிறாங்க, இந்த ரேஞ்சுக்கு வந்தால் ஏன் மார்க்கெட் திரும்புது, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். இந்த ரேஞ்செல்லாம் NSE வெப்சைட்லேயே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த டோட்டல் ATM ரேஞ்செல்லாம் இந்த ATM ஸ்ட்ரைக் வச்சு தான் நம்ம இந்த வேல்யூலாம் எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த 77 600 கால் நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். 77 600 கால் 527 இந்த 718 இந்த எஸ்டர்டே ஹை 1000 அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டை கொண்டுட்டு போக முடியும். இவங்க ஓன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே நிற்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டு மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. இங்கேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ 743 பாயிண்ட் ஹை டு லோ கொடுத்துருக்காங்க, லோ டு ஹை 265 பாயிண்ட், டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா 1008 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே இவங்களால் நிற்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் இருக்கும். அப்போ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா எதை வச்சு வரும், ஏன் மார்க்கெட்டு இங்கே வந்து திரும்பணும், அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். நம்ம கிளாஸில் வந்து அதை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த இடம்லாம் வந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்த வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஒரு சீனியராக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டூல் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கெல்லாம் வரப்போ மார்க்கெட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்துட்டு ப்ராபபிலிட்டி சான்ஸ் தான், இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த இடத்துக்குலாம் வரப்போ ஒரு மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு வரப்போ அந்த ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இங்கே வரப்போ நம்ம இங்கே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து தான் நம்மள இந்த இடத்துக்கு வர வச்சு வெயிட் பண்ணணும். இந்த இடையெல்லாம் மாட்டிடும் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகச்சா ஓகே, இல்லை அப்படின்னா கீழே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் வந்து ஹெவியாக கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இடையெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு இடம் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தால் தான் நான் செல் பண்ணுவேன், பை பண்ணுவேன், அதை வச்சு நான் பை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் இந்த மார்க்கெட்டில். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இன்னையிலேருந்து ஒரு ப்ராஃபிட் லாஸை போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 3037. நம்மளுக்கு நம்ம கேபிட்டல்லேருந்து ஒரு 1.2% இன்றைக்கி கிடச்சிருக்கு. நம்ம கேபிட்டல்லேருந்து 2% இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஒன்லி செல்லிங் தான் பண்ணோம், எந்த ஒரு பையிங் கிடையாது. இதில் நீங்கள் பாருங்கள், நம்ம ஒன்லி செல்லிங் தான் பண்ணோம், பையிங் எதுவும் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்ஜிங் பண்ணியிருந்தோம். ஹெட்ஜிங் OTM காலையும் புட்டையும் நம்ம ஹெட்ஜிங் பண்ணுறதுனால மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியும். அப்போ மார்ஜின் கம்மி பண்ணோட்டி இந்த
இது வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது பாசிட்டிவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாசிட்டிவ் ஆகிறது ஏதோ ஒரு நாள் தான் பாசிட்டிவில் இருக்கும் நம்ம தேவையான ப்ராஃபிட் எடுக்கிறப்ப. இல்லை அப்படின்னா அது நெகட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா ஹெட்ஜிங் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா 1,47,000 நம்ம இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு நம்மளுக்கு 3,000 2% வந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.